ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ யூகேஜி ஒர்க் ஷீட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன் தமிழுக்கானது. ஃபஸ்ட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய கலரிங் பேஜ் தான் வந்து கொடுத்துருக்கேன். இது என்னுடைய பையனே வந்து ஹேண்ட் பிரிண்டில் வரைஞ்சது. அதை வந்து நான் ஒர்க் ஷீட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு காருமே வந்து அவன் எனக்கு வரைஞ்சி கொடுத்தான். அதாவது நான் வீல் வந்து அவங்க வந்து வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அந்த வீலுக்காக வீல் இல்லாத ஒரு சக்கரம் இல்லாத கார் வந்து அவன் வந்து வரைஞ்சி கொடுத்தான். இங்கே பாருங்கள், இதில் வந்து குழந்தைங்க வந்து சக்கரம் வந்து வரைவாங்க, வரைஞ்சிட்டு இதை கலர் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வளைவு கோடு, இந்த மாதிரி பேசிக் லைன்ஸ்லாம் வரா மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு கலரிங் பேஜ், இதுவுமே வந்து வளைவு கோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கலரிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேர்கோடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புள்ளிகளை இணைத்து விளையாடுறது. இது வந்து நம்ம ஒரு விளையாட்டு இருக்குது, நான் அதை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்கேஜியில் வந்து சிக்மா மெத்தட் பார்த்துருப்போம். அவங்க வந்து ஒரு லெட்டரும் எப்படி ஈஸியாக வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்த்திங்கன்னா ட்ரேசிங் மெத்தடில் நான் கொடுத்துருக்கேன். லைனாக ஆ டு அவு, அதுக்கப்புறம் இக்கு டு இன்னு வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஆவை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 2 லைன்ஸில் ஃப்ரீ ஹேண்டில் எழுதி பழகுவாங்க. 2 லைன்ஸில் அவங்க எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே தான் வந்து ஆ டு அவு வரைக்குமே கொடுத்துருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இக்கு டு இன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், லைனாக தான் கொடுத்துருப்பேன். அதாவது இக்கு டு இன்னுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்துக்கு நான் காட்டுறேன். இப்போ பந்து அவங்க வந்து எழுதி பழகிட்டாங்கன்னா 2 லைன்ஸில் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக, அது கொடுத்துருக்கேன். விடுபட்ட எழுத்துக்களை பந்து, இங்கே இந்து எழுதுவாங்க. நடுவில் இந்த பா தூ ரெண்டுமே வந்து அவங்க ட்ரேசிங்கில் வந்து எழுதணும் அப்படின்றதுக்காக ட்ரேசிங் கொடுத்துருக்கேன், அது மேலேயே எழுதி பழகிறதுக்காக. அது வந்து நான் இப்போ ஒரு புது முயற்சியாக பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்து வந்து படங்களுக்கு வண்ணமிடுக. இப்போ பந்து இந்து வரும் இல்லையா, அப்போ எலிக்கு இந்து இருக்குமா, வராது, அப்போ இதை விட்டுறணும். ஆனால் எலின்னு அவங்க எழுதி பார்க்கணும். பருந்து இங்கே மேலே வந்து அவங்க எழுதி பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை இங்கே அவங்க ட்ரை பண்ணணும், கலர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை வந்து இதில் நான் எழுதியிருக்கேன். இப்படிலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், துணை எழுத்துக்கள் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆ டு அவு தெரியும், இக்கு டு இன்னு தெரியும், காங்காச்ச தெரியும். ஆனால் தமிழில் துணை எழுத்துக்கள்னு ஒரு பகுதி இருக்கிறதுன்றதை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். இப்போ பாருங்கள், கா மேலே புள்ளி வச்சா இக்கு, அந்த மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா துணைக்கால் சேர்க்கறது, கா கா, இந்த மாதிரி ஒரு பகுதியை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணைக்கால வண்ணமிடுறது. இங்கே பார்த்திங்கன்னா கொக்கி சேர்க்கறது, மேல் விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கொக்கி சேர்த்து எழுதுறது. அடுத்து பார்த்திங்கன்னா மேல் விலங்கு சுழி, கீ, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒற்றை கொம்பு துணைக்கால் சேர்த்தது, கோ, அந்த வரிசை. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு துணைக்கால் சேர்த்தது, கோ. அடுத்து கொம்புக்கால் சேர்த்து எழுதுறது, கவுங்கவ் சவ் இருக்கு இல்லையா, அதையும் அவங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து இது ரொம்ப இந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து ஒரு பகுதியை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கூ. இந்த கூலாம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பசங்க. அப்போ அந்த கூவை வந்து ரெயின்போ ட்ரேசிங் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்டில் கூ எழுதி பார்த்துட்டு 2 லைன்ஸில் அவங்க எழுதணும். அந்த மாதிரி கூ கூ, சு சு, அதுக்கப்புறம் டு டு, து து, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தைகள். பூ பூ, மு மூ, அதுக்கப்புறம் ரு ரு, லு லு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். உ ஊ, லு லு, நு நு, இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வட்டமிடுக பகுதி, பொறுத்துக, இணைக்கிறது, எழுத்துக்களை இணைத்து எழுதுறது, அதுக்கப்புறமேட்டு உயிர் எழுத்துக்கள், படம் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நான் முடிச்சிருக்கேன். இதுக்கான ஒவ்வொரு பேஜையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனி வரும் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.